வணக்கம் நண்பர்களே. மோஸ்ட்லி எல்லாரோட போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் இப்போதைக்கு இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ்ல மார்க்கெட் நல்லாவே புல் ரன் ஆகி போயிட்டே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு 73 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 283 பாயிண்ட்டு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி 50. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிசஸுமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எதுவுமே நெகட்டிவ்னு சொல்லவே முடியாது. எல்லாமே பாசிட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 299 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், நிஃப்டி பேங்க் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 360 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 453 பாயிண்ட் பாசிட்டிவ்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி செக்டர் நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இன்றைக்கி தான் வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்துச்சு. இதில் வந்து ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. இல்லை மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% தான் ஏறிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் 110 பாயிண்ட் இப்படி இந்த ரேஞ்சில் தான் ஏறிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏறல. மற்ற ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெக்கவரி கொடுத்து நல்லாவே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு ஏறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபெட் மீட் தான். அவங்க வந்து ரேட் கட் எதுவுமே பண்ணல, ஸ்டேபிளாக தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டாங்க. 4.25 to 4.5 இந்த ரேஞ்சு தான், இதில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேபிளாக இருக்கும், இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதனால் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1% நாஸ்டாக் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 1%, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 1% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் நல்லாவே அதிகமாக ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் வரதுக்கு காரணமே இந்த ஒரு ரீசன் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாஸ்டாகில் உள்ள ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சதுனால அதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஐடி செக்டாருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இதாக வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் ஏறிட்டே இருக்குது. பட் இது நிலைக்குமான்னு சொன்னால் ஷூராக சொல்ல முடியாது. நேற்று ஏற்றிட்டாங்க, பட் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத நம்ம கிளியராக சொல்ல முடியாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்குது. டேக்ஸு 390 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், எஃப்டிசி, சிஎஸ்சிலாம் பாருங்கள் ஒரு நெகட்டிவில் தான் பர்ஃபார்மன்ஸ் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. நிக்கி வந்து ஒரு பாசிட்டிவில் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 64 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும். பட் ஹாங்செங் பாருங்கள் 551 பாயிண்ட் நெகட்டிவில் போயிருக்கு. தைவானும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு இதாக தான் போகுது. இன்றைக்கி நல்லாவே ஏற்றிருக்காங்க, பட் இது நிலைக்குமாங்கிறது கிளியராக சொல்ல முடியாது. ட்ரெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சேனலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆகி கீழே டவுனில் போகும், இல்லை மேலே ஏறணும் அப்படின்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து ஃபேக்காக இருக்கக்கூடாது. ஃபேக்காக இல்லாமல் இப்போ நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் இருக்குது. நாளை எதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 23,200 தாண்டி இதுக்கு மேலே ஓப்பனிங் நல்லாவே பாசிட்டிவ் மூமெண்டம் நல்லா போகுதுன்னா ஒரு ரேலி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,800, 24,000 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டைமில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இதில் என்னென்னா இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது குவார்ட்டர் ரிசல்ட்டும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆனுவல் ரிப்போர்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்கன்னா மார்க்கெட்டு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை கொஞ்சம் சொதப்புது அப்படின்னாலே கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஷூராக சொல்ல முடியாது. இது சப்போஸ் ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். இன்னும் சில ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரேலி தான், நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1096 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பாருங்கள் 2140 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இது நேற்றைய டேட்டா தான். இன்னைய டேட்டா இப்போ இன்னும் வரல, செக் பண்ணி பார்த்தாச்சு. எகைன் செக் பண்ணிட்டு இன்னும் வரல, அப்டேட் ஆகலை. இப்போலாம் எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். இன்னைய டேட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் எஃப்ஐ இன்றைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். அடுத்ததாக இன்றைக்கி நிஃப்டி 50ல் 44 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸஸும், 4 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைனும் இருக்குது. அன்சேஞ்சடாக பார்த்தோம்னா 2 கம்பெனிஸ் வந்துருந்துருக்கு. இந்த மாதிரி இருக்காது மோஸ்ட்லி பார்த்தா இன்றைக்கி அது இருக்குது. இதில் வந்து பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா ஒரு டாப் கெய்னராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4% நல்லாவே ஏறி இருக்குது. டைட்டன், ஈச்சர் மோட்டா, பஜாஜ் ஆட்டோ,
பிரிட்டானியா சொல்லி இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 2% மேலே நல்லாவே பாசிட்டிவ் மொமெண்ட்டில் போயிருக்கு. இந்துஸ்தான் பாருங்கள் இன்றைக்கி நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. இந்துஸ்தான் பேங்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை ஒட்டி மேலே ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன்லேயே போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கிளியர் ட்ரெண்டு வரட்டும், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். இப்போ கூட கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ஃபர்தராக இறங்குது அப்படின்னா நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்துஸ்தான் பேங்கை இப்போ கூட கன்சிடர் பண்ணலாம். நல்ல கம்பெனி தான். ஏன்னா அவங்க ப்ரொமோட்டரே வந்து ஃபண்டு பொறுத்து ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது அவர்கிட்ட உள்ள 16% ஸ்டாக்கை வந்து 26% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐட்ட அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஹோல்டிங்கில் வச்சுருந்தாங்க. இப்போ அப்ரூவல் கொடுத்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், பட் எந்த ஒரு வெப்சைட்லேயும் வரல. பட் ஒரு ஆர்டிக்கல் மட்டும் வந்திருக்கு, இதுமாரி அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் அப்ரூவல் ஆச்சுன்னா இந்துஸ்தான் பேங்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு இது ரொம்பவே பாசிட்டிவாக நியூஸாக போயிடுச்சு. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பர் ப்ரைஸாக இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 1900 ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 685 ரேஞ்சில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50% எபோவ் கரெக்ஷனில் கிடைக்கிது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீப்பராகவே இருக்குது இந்த ப்ரைஸு. ஸோ அவங்களுக்கு தான் நல்ல லாபம். அதே மாதிரி நம்மளும் இந்த சமயத்தில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கும் லாபம் கிடைக்கும். வெயிட் பண்ணால் அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இது ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துக்கணும். அது அடுத்தது சில அப்டேட் ஒன்று பார்ப்போம். ஹீரோ மோட்டார் கார்ப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட 10 மந்த்து லோவில் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அதனால் கம்பெனியோட எம்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஆஃபீஸில் சம் இஷ்யூஸ் போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 பேர் வரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. டாப் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரு, சிஇஓ ரேஞ்சுக்கு உள்ள ஆளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிசைன் பண்ணிக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்ன பொசிஷன் என்னென்னு கிளியராக எனக்கு கிடைக்கல. கிடைச்சதும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்ஃப்ரா பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு இஷ்யூ பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எஃப்டிலாம் வரது ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ அமௌண்ட்டு உள்ற வரதும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குங்கிறனால எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ரா பாண்டு இது மாதிரி இல்லை என்சிடி பாண்டுன்னு சொல்லி லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு மட்டும் இல்லை, மற்ற பேங்க்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டு உள்ற வரணுங்கிறதுக்காக அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசியோட போர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,300 கோடிக்கு போரிங் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. வர இயரில், அதாவது 2025 to 2026 ஃபினான்ஷியல் இயரில் 6,300 கோடி வரைக்கும் போரிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட பவர் பிளான்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மற்ற டெவலப்மெண்ட் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹூண்டாய் மோட்டார்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஹூண்டாய் மோட்டார் பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 3லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெஹிக்கிளுக்கு எல்லாமே ஒரு 3% வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எகைன் ஹூண்டாயும் பண்ண போகிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,129 கோடிக்கு நல்ல ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஆந்திரா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க போர்டு வந்து இன்றைக்கி வந்து மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மீட்டிங் ஒன்று அலாக்கேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நியூஸ்லாம் இருக்குது, எல்லாம் கொண்டு போய் ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.